அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 3/6/2024 திங்கக்கிழமைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை பற்றி சும்மா இப்போ வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து ஈவெண்ட் டே எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. நம்ம என்ன தான் வேர்ல்டு மார்க்கெட்டை பார்த்தாலும் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது இந்தியன் இந்த லோக்கல் கியூஸை பொறுத்து தான் இருக்க போகுது. அதனால் நான் வந்து ஜஸ்ட்டு சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஃப்ரைடே அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு வந்து எஸ்என்பியும் நல்லா முடிஞ்சிருக்கான், டப்பும் நல்லா முடிஞ்சிருக்கான், நாஸ்டாக்கும் நல்லா முடிஞ்சிருக்கான். செமையாக கீழே இறக்கி ஃபுல்லாக மேலே ஏற்றிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் கவரிங் ராலியாக இருக்கும். ஸோ இவ்வளோ ஒரு இது வந்ததுக்கப்புறம் மேபி யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் மோடுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விக்ஸும் பாருங்கள் 10% வந்து இறங்கியிருக்கு. இது ஒரு நல்ல சைன் தான். அண்ட் உங்களுக்கு 10 இயர் பாண்ட் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து லைட்டாக இறங்க ஆரம்பிச்சிச்சு. 4.49க்கு வந்துட்டான். ஸோ க்ரூட் ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா இறங்கிட்டே தான் இருக்குது. இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் ஏடிஆரை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா இந்த மாதிரி எதுவுமே இருக்க போகிறதில்ல. பட் ஏடிஆர் வைஸுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் எஃப்ஐஐடிஏ ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவிட்டி தான். அண்ட் உங்களுக்கு இப்போதைக்கு வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக், டாக்ஸ், யூரோப்பியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், அமெரிக்கன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஏஷியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கர பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ நம்ம வழக்கமாக வந்து ஒரு 10-15 நிமிஷம் பார்க்குறத, ஒரு 5-7 நிமிஷம் பார்க்குறத நான் டக்குன்னு ஒரு நிமிஷத்துலேயே முடிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கிஃப்ட் நிஃப்டியை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஏன்னா இவன் கிட்டத்தட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு 550 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் காட்டுறான். இதற்கு காரணம் எக்ஸிட் போல் ரிசல்ட் தான். எக்ஸிட் போல் எல்லாருமே வந்து பிஜேபி தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் இருக்க எல்லா மீடியாவுமே சொல்லிட்டாங்க. மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் அதுதான். அதனால் ஒரு 500 பாயிண்ட் கேப் அப் காட்டுறான். 23,200 அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். அப்போ இவன் 23,200 அப்படின்னு காட்டினான்னா ப்ரீமியம் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், நிஃப்டிக்கும் நிஃப்டி ஃபியூச்சருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் இருக்குது. இவன் 23,200னா நம்ம நிஃப்டி கரெக்டாக ஒரு 23,000 ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து 23,000 அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2% கேப் அப், 500 பாயிண்ட் கேப் அப்பு இங்கே இருக்க எல்லாத்தையும் உடச்சிட்டு மேலே வந்து ஓப்பன் ஆக போகிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் கேப் அப் நடக்கிறப்ப, அதுவும் ஒரு ஈவெண்ட்டுக்கு பக்கத்தில் நடக்கிறப்ப டெக்னிக்கல்ஸ் பெருசாக ரெஸ்பெக்ட் ஆகாது, மோஸ்ட்லி ரெஸ்பெக்ட் ஆகாது. பட் சிபிஆர் இண்டிகேட்டர் அவன் ரெஸ்பெக்ட் பண்ணுவான். ஆனால் நீங்கள் டுமாரோ சிபிஆரை வந்து போட்டிங்க அப்படின்னு வைங்களேன், ஒரு நிமிஷம் இருங்க, இதில் நம்மளால் R1 R2 வரைக்கும் தான் பார்க்க முடியும். உங்களுக்கு நீங்கள் ஃபார்முலா போட்டு பார்த்தாலே அவன் வந்து R4 வரைக்கும் தான் காட்டுவான்னு வச்சுக்கங்களேன். டுமாரோ சிபிஆரில் உங்களுக்கு வந்து ட்ரெண்டிங் டே அப்படின்னு காட்டுறான். அது ட்ரெண்டிங்காக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் 500 பாயிண்ட் கேப் அப்படின்னா கண்டிப்பாக வந்து R4ஐயும் தாண்டி மேலே தான் ஓப்பன் ஆக போகிறான். அந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா எங்கிட்ட ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் கிடையாது. இவன் R4க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டான்னா அவன் R2க்கு கீழே வந்தால் மட்டும்தான் என்னால் ட்ரேடே பண்ண முடியும், இல்லைன்னா ட்ரேடே எடுக்க முடியாது. நிஃப்டிலையும் இப்போது என்னென்னா நிஃப்டியே 500 பாயிண்ட் கேப் அப் அப்படின்னா பேங்க் நிஃப்டி எவ்வளோ ஆக போகிறான்? நிஃப்டியே வந்து பார்த்திங்கன்னா அந்த 500 பாயிண்ட் கேப் அப் அப்படிங்கிறது இவன் 23,000 ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா, ஒரே நிமிடம், இவன் 23,000 ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா அது வந்து 2%. அப்போ பேங்க் நிஃப்டியோட 2% எங்கே இருக்குது? இவனுக்கு வந்து ஒரு அசனிங் சிபிஆர், மீடியம் சிபிஆர் தான். ஓகே, ஸோ 2% அப்படிங்கிறது 50,000 இருக்குது. ஆல் டைம் ஹையில் ஓப்பன் ஆக போகிறான். இவன் 1000 பாயிண்ட் கேப் அப், இவன் 500 பாயிண்ட், அவன் 1000 பாயிண்ட். ஸோ இந்த அளவுக்கான ஒரு கேப் அப் வந்துச்சு அப்படின்னா ஆல்வேஸ் டெக்னிக்கலி என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வரும். ஏன்னா எல்லாருமே என்ன நினச்சி, யாருமே இந்த அளவுக்கான வந்து கேப் அப் கேப்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. யூஸ்வலாக அது நடக்கவும் நடக்காது. எப்போ நடக்கும் அப்படின்னா ஈவெண்ட் டேஸ்க்கு முன்னாடி தான் நடக்கும். நம்ம பேசிகிட்டு இருந்தப்போ 40 ரேஞ்சில் இருந்தால் இப்போ வந்து 70-75ன்னு போயிட்டுருக்கா. மேபி இப்போ நம்ம 500 பாயிண்ட்டுன்னு சொல்கிறது 600 பாயிண்ட் கேப் அப்பாக கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பேங்க் நிஃப்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அது 1000 1500 பாயிண்ட் வரைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹியூஜ் கேப் அப் நடக்கும்போது உடனே மார்க்கெட் மேலே போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கவும் முடியாது. ஏன்னா ஆல்ரெடி பயங்கர கேப் அப் ஆயிடுச்சு. அது கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது விஷயம், இது நார்மல் டேயில் இவ்வளோ ஆகாது. இங்கே பார்த்தீங்களா, நம்ம பேசிகிட்டு இருக்க அவன் 23,300க்கே போகிறான். ஓகேங்களா? அப்போது இது வந்து ஒரு ஈவெண்ட்டு, ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டுனால வர்ற ரேலியாக இருக்க போது அதனால் ப்ரைஸ் எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால் இன்றைக்கி சப்போஸ் அஸ் பர் த டெக்னிக்கல்ஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் R2க்கு கீழே வந்தாலுடைய நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன்.
மேலே போகுமா, போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் அப்படியும் நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து 1000 பாயிண்ட் கேப் அப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் டேஸ் வருது, ஹியூஜ் கேப் அப் வருது அப்படின்னா அன்றைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ட்ரேட் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி வேணால் நடக்கலாம். ஏன்னா ஈவெண்ட் அப்படிங்கிறதுனால இன்றைக்கும் ஈவெண்ட், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் போலுக்கான ரியாக்ஷன், நாளைக்கு தான் முக்கியமான ஈவெண்ட்டு. அதனால் அந்த ஈவெண்ட்டோட அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால் இப்போ வந்து பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது வந்து எதிர்பார்த்த ஒரு கேப் அப் தான். மேபி அது கேப் அப்பாகவும் இருக்கலாம், கேப் டவுனாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் வந்து அது கேப் அப்பாக தான் இருக்குன்னு தான் நினச்சாங்க. அதே மாதிரி அவன் கேப் அப் தான் ஆக போகிறான். ஸோ இந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகுமா சஸ்டெயின் ஆகாதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 3 வருஷத்துக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 3 வருஷத்துக்குள்ளே தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி கண்ணை மூடிட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு அவாய்ட் பண்ணிடுங்க, நாளானிக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நாளையிலிருந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 நாள் விட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் அதையும் மீறி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரிஸ்க்கை ரொம்ப கம்மியாக எடுத்துக்கங்க, அவ்வளோதான். வழக்கமாக வந்து நான் எவ்வளோ சொல்லுவேன் அப்படின்னா 1% ரிஸ்க் எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கும் அதே தான் நான் சொல்கிறேன். 0.5 to 1% ரிஸ்க் மட்டும் எடுத்துக்கங்க. ஓகே, மார்க்கெட் கேப் அப் ஆயிடுச்சு, நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் போய் வாங்கிடலாம், அதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் கன்ஃபார்மாக எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க அந்த 5 நிமிஷத்து கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 50-60 பாயிண்ட் ஏறி இருக்கான். அப்போ இவன் வந்து 23,350 அப்படின்னு காட்டுறான்னா நிஃப்டி ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 23,150 அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 100 பாயிண்ட்டை வந்து 5 நிமிஷத்தில் வந்து அதிகமாக காட்டுறோம். ஸோ இந்த அளவுக்கான பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் வந்தாலும் ஹியூஜாக இருக்கும், இதுக்கப்புறம் ஃபர்தர் ரேலி வந்தாலும் அது பெருசாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை ஒரு ஈவெண்ட் அன்றைக்கி என்றைக்குமே வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஹியூஜ் வால்டாலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். சப்போஸ் ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு அப்படின்னா சின்னதாலாம் விழுக மாட்டான், 200 பாயிண்ட் விழுந்துட்டு திருப்பி 300 பாயிண்ட் ஏறுவான். அந்த அளவுக்கான வால்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாதுன்னா இன்றைக்கி விட்டுட்டு போயிருங்க. ஒரு இன்ட்ராடே பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா எவ்ரிடே இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் மணி. இந்த ஒரு நாள் 2 நாள் மிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து லாஸ் ஆகிடாது. அதனால் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் வந்து ஒரு வாரமாகவே பெருசாக ரிஸ்க் எடுக்காமல் மோஸ்ட்லி அப்சர்வ் தான் பண்ணுறேன். இல்லைனா சின்ன ரிஸ்கில் ஒரு 0.5% ரிஸ்க்கு அந்த மாதிரி தான் எடுத்து விளையாண்டுருக்கேன். ஸோ நான் பண்ணுறது தான் என்றைக்குமே வந்து என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ நீங்களும் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் அந்த மார்க்கெட்டை பார்க்குறது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாலியான ஒரு விஷயம். அது நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.